गुरुभ्यो नमः अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः नमो गुरुभ्यः श्रीमद्भ्यः परमेभ्यो नमो नमः श्री वेंकटेश करुणामृतजयकलब्धवे दन्तदेतिकबुधाय बुधोत्थमायाः श्री वैकानंद स्वयमाद्येतुदागराय श्री श्रीनिवास गुरवे महिते नमो नमः श्री सुंदरराज करुणामृतजयकलब्धवे दन्तदेतिकबुधाय बुधोत्थमायाः श्री वैकानंद स्वयमाद्येतुदागराय श्री संतान श्रीनिवास नरसिंह गुरवे महिते नमो नमः माता पिता युवतयस्तनया विभूति सर्वं यतेन यमेन मयं वदाना आद्यसन कुलपदेर्वगुणाभिरामं श्रीमत्तदङ्गुलिखनं प्रणमामि मूर्धनाः भूतं नरत्महताक्वय भट्टनाद श्री भक्तिसार कुलशेखर योगिबान् भक्ताङ्ग्रेण परकाल यतीन्द्र मिश्रान् श्रीमत्पराङ्गुजमनिं नतोत्तनित्यं गुरुमुखमनदित्य प्रातवेदानठेठान् नरपति परिक्लप्तं दुर्गमाता दुदामः सुशरममरवन्द्यं रङ्गनाथस्य चाक्षात् द्विजकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि वैकानसन्वयपयोत्यकन्या श्रीविष्णुचित्तविमलाङ्गनरत्नदीपाः अर्चा स्वयंवरसमञ्जलदिव्यदेका गोदात्यगत्य किल भागवता गृहस्था ஸ்ரீயப்பதியார் பகவான் இன்றைய நன்னாளில் மார்கழி மாதம் 26வது பாசனமாக திங்கட்கிழமையை மறந்து விசேஷமான பாசத்தை பிராட்டி சாதிக்கின்றால் அப்பாசத்தை சேவித்து ஆடி பாடி அகமிகழ்வோமாக. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையா செய்வனகான் வேண்டுவனகள் கேட்டியல் ஞானத்தை எல்லாம் நடுங்க முருள்வன பாவமன்னத்துடன் உன் பாஞ்சஜன்னிமே மேலவன செங்கல் போய் பாடுவே காலப்பெரும் வரையே பல்லாண்டு செய்ப்பார கோல விளக்கே கொடியே விதானமே ஆளினைமே நின் அருளேலோரம்பாவா என்று பிராட்டியார் சாதிக்கின்றார். மாலே மணிவண்ணனாகிய பெருமான் என்ன அற்புதமான பாசுத்தம். மாலே மணிவண்ணனாகிய பெருமான் கிங்கினி வாய்க்கொண்ட பெருமான் தகத்தகாயமான வேளாயமான குமுகுமாயமான சாத்தூல காரகனாகிய பெருமான் என்ன போற்றக்கூடிய எம்பெருமானை நினைத்து பிராட்டியார் அழகாக சாதிக்க அடியாரிடத்தே மேகமுடைய மணிமண்ணா ஆலந்தலில் பள்ளி கொண்ட மார்கழி நீராடுவதற்கு சான்றோர்கள் வேண்டுமென கொடுப்பாயாக. என்ன கேட்கிறா? எம்பெருமானே இந்த மாழி மாத நோன்பு நோக்க வந்துள்ள மாலே மணிவண்ணனாகிய எம்பெருமான். இந்த பாசத்தில் என்ன அற்புதம்! எம்பெருமானை கட்டியம் அவனை ஆராதிப்பதற்கு என்னென்ன உபாயம் என்னென்ன தேவை அப்படிங்கிறா. பாஞ்சசன்னியத்தின் ஆச்சாரியனுடைய அனுகிரகம் எம்பெருமானுடைய அனுகிரகம் இல்லைன்னா எதுவுமே பலிக்காது. எம்பெருமான அடையணும்னு சொன்னால் அவனுடைய சம்பந்தம் நம்மள்ட இருக்க வேண்டும். எப்படி ராமாயணத்திலே ஆஞ்சநேய சுவாமி சமுத்திரத்தை தாண்டி பிராட்டியை சந்தித்து பிரவேசி அவனுடைய சூடாமன் எப்படி கொடுத்துருக்கான்? ராமன் கொடுத்த கணையாடி அந்த கணையானியானது அஸ்திரப்ளவத்தி தனித்யம் யதிக்ஷா ராமாய லக்ஷோ தயாநிதி. அந்த சமுத்திரம் தாண்டுவதற்கு உபாயம் என்ன? ராமனுடைய பரிபூர்ண கடாட்சம். ராமனுடைய பரிபூர்ண கடாட்சத்தை அந்த கணையாளிங்கிற ராமன் கையில் தங்கி அப்படியே ராவண்யமாக போகிறார். சமுத்திரத்தை தாண்ட சாதாரண காரியமா? அப்போ ராமனுடைய கடாட்சத்தை போய் அங்கேருந்து திரும்பி எப்படி வருமா? சீதேத சூட்டா பணி பிரகஷி தேவனையா. ராமன் கொடுத்தது கனையாடி, சீதையை கொடுத்தது சூட்டாமணி. சீதையுடைய அனுகிரகத்தால் வந்தான், ராமனுடைய அனுகிரகத்தால் சென்றார். அப்படி இந்த மார்கழி நாம்பு நீராடிட்டு எம்பெருமானை சேவித்து அவன் ஆறாமன்னு அந்த பலன் வேணும்னு எப்படி இருக்கணும்? எம்பெருமானுக்கு சம்பந்தம் உள்ள பாஞ்சசன்யம் எம்பெருமானை கேட்ட சங்கம் விருத்திகரம் சிவம். சாதாரணமாக பாருங்க, வீட்டில் ஒரு சங்கு வச்சிருந்தாலே சிவம்னு பேர். சங்கம் விருத்திகரம் சிவம். அப்படி சங்கம் பாஞ்சஜன்யத்தின் எம்பெருமான் இந்த சங்க அவன் கையில் இருக்கிற சங்கமானது ஊதினா அடுத்து என்ன தயார் நிலையில் இருங்கோ, நான் வந்திருக்கேன் உன்னை அனுகிரகம் பண்ணுறேங்கிற சப்தத்தை இவனுடைய சப்தம் கேட்டாலே திக்தத்ய பஜனாசனம். எப்படி வேரிமுய புங்க எப்பாரும் பேர்ந்துதறி மூறி நிவந்து முழங்கி பிறப்பட்டு பிராட்டி சாய்ச்சாலோ அதுபோல சங்கநாதம் சப்தம் கேட்ட உடனே திக்தத்ய பஜனாசனம் பயத்தை பூரா அழிச்சிருமா. நிர்பயம் இல்லாமல் பயமே இல்லாமல் நிர்பயத்தோடு எம்பெருமானுடைய பக்தி ஸ்ரத்தையோடு ஆராதனை பண்ண பொருட்டு எம்பெருமான் எங்களுக்கு கிருபை பண்ணும். மொத்த சான்றோடு எம்பெருமானை கேட்டினார். என்னென்ன கேட்டினா? வேண்டுவனவை கூறுவோம் உலகம் உணங்கு நடுங்க ஒலிக்கும் பால் போன்ற பாஞ்சசன்னியத்தை அந்த பாஞ்சத்தை எங்களுக்கு கொடுக்கணும். என்ன அகண்ட பெரியது அந்த சங்கமானது. என்ன உன்னை ஆராதனை பண்ண போகிறேன், உன்னை சன்னதிக்கு வர போகிறேன், உன் எம்பெருமான் பூலோகம் வந்துட்டான், திருமால் இங்கே வந்துட்டான், கண்ணன் என் வீட்டுக்கு வந்துட்டான்டா அப்படிங்கிற சப்தம் எப்படி சொல்லு? உன் பாஞ்சசன்னியம் சங்கம் விருத்திகரம் சொன்னதான் எம்பெருமான் திருமால் சனையில் வைஷ்ணவ ஆலயங்களை பண்ணால் சங்கநாத ஒழிக்கிற காரணம் தான். சங்கம் ஒழித்தனா எம்பெருமான் வந்திருக்கான்னு அர்த்தம்.
அதே எம்பெருமானை நினைத்து அந்த பாஞ்சசேனத்தின் மேலேறி எம்பெருமானே ஞானத்தை எல்லாம் நடுங்கவரும் பால் மன்ன பாஞ்சசேனத்தின் மேலே மேல் வெண்ண சங்கம் பேய்பாட அந்த அதிரமே உலகமே அதிரமுடைய பாஞ்சசேனத்தை நாங்கள் ஊதி அவனை உண்மையை பிரார்த்திக்கிறோம். நாங்கள் அனாவசியமாக உன்னை தொல்லை பண்ண மாட்டோம்பா, நீ எங்களுக்கு கிடைக்கணும், நீ என்னை கிடைக்கிறதுக்குன்னு விட மாட்டோம். மாற்றின்றி உரைத்து கொண்டேன் கண்ணா மணிவண்ணா, ஏ மணிவண்ணா உன்னை விட மாட்டேன். அப்படி அதனால் எம்பெருமான் மேவின சங்கங்கள் பெய்வாட சால பெரும் பறையே எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும். எப்படி நீ வரேன்னா பல்லாண்டு இசைப்பார, நீ வரேன்னா நீ வரதுக்கு முன்னாடி கட்டியங்களாம் சொன்னோம். பெருமா சாதாரண அந்த ராஜாக்கள்லாம் வரேன்னா எத்தனை கட்டின்னு சொன்னான். சாதாரண நரமாகிய ராஜாவுக்கு கட்டின்னு சொல்லும்போது உலகந்த பெருவாயா உலகிற்கு தம்மான சிவப்பதே அந்த திருமால் வரான்னா அவனுக்கு கட்டின்னு சொல்லுவானா. சுவாமின் ஜய விஜயீ பவா ராஜாதிராஜ ராஜ ஜெகநாத அகில ஜெகநாதக ராஜாதிராஜ ராஜத் கோதண்ட தீர தீர பராக்கிரம ஜெய விஜயீ பவா சுவாமி எச்சரிக்கை அப்படின்னு அந்த எச்சரிக்கை கட்டியம்லாம் சொல்லணும். அது பொருட்டு அந்த சான்றோர்கள் வேத பண்டிதர்களை எங்களுக்கு கிருபை பண்ணணும், எங்களுக்கு வேணும்னு கேட்குறா. வேற என்ன பல்லாண்டு இசைப்பார், உன்னை பல்லாண்டு பண்ணுங்கிற. மேலும் என்ன கோல விளக்கே குடியே விதானமே, உன்னை சாதாரண நினைக்கிறப்பா எம்பெருமானே, நீ அளவிட முடியாதவளோ அழகில் இருக்க பேரழன் பேராளன் எம்பெருமான் உள்ளங்கொண்ட பெருமான். நல்ல விளக்கு ஏற்றி வச்சு பந்தங்கள்லாம் பிடிச்சி அந்த விளக்கு ஒளியால் உன்னை ரசித்து ரசித்து பார்க்குறேன், உன்னை தியானிக்க ஸ்தோத்திரம் பண்ணுங்கிறா. இதில் என்னென்ன பாருங்க, அஞ்ஞானமான மனதை கரைந்து விட்டு ஞானமான மனத்தை தீபத்தால் ஏற்றி எம்பெருமானை வணங்குகிற பிராட்டி எந்த தாத்தை உள்நோக்கி சொல்கின்றார். சாதாரண விளக்கேற்றினா தெரியணுன்னா இந்த ஞானமான விளக்கை ஏற்று எம்பெருமானுக்கு அருள் பாலிப்பான்னு சொல்லாமல் சொல்லிக்கிறது. இதுதான் பிராட்டி லட்சணம். அந்த இது பூர்வமாக அந்த மானசீகமான பக்திங்கிற விளக்கேற்றி உண்மை சேவிக்கணும்பா. கொடியே விதானமே, நீ உனக்கும் எனக்கும் இல்லை சம்பந்தம், நீ யாரு, உனக்கு என்ன விழா போட்டிருக்கேனா, உனக்கு என்ன உற்சவம் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிற சம்பந்தம் இருக்குன்னு துவஜங்கள்லாம் கொடுக்கணுங்கிறா எம்பெருமான். இந்த துவஜம்னா கொடி, அந்த கொடி எப்படி வரணுங்கிறா கொடியே விதானமே. எம்பெருமான் சொல்ற சுவாமின்னே துவஜலக்ஷண மகாபூடிதா கருடத்வஜ அம்சத்வஜ கஜத்வஜ அண்டத்வஜ மயூரத்வஜாய துவஜீதமானாய மகாவிருத்திகரா. எம்பெருமான துவஜங்கள் என்னென்ன துவஜங்கள், அந்த கருட கொடி, அன்னக்கொடி, மயூரக்கொடி, மயில் கொடி, மான் கொடி, இந்த மாதிரி விசேஷமான கொடிகள்லாம் கந்த எம்பெருமான் வந்துட்டான். திருவிழா பூண்டு விட்டது, எம்பெருமான் புறப்பட்டு ஆயத்தமாகிவிட்டான். இதோ நம் சபையில் வந்திருக்கிறான், நம் அனைவருக்கும் பரங்கிற அனுபவத்தை வீசப்பெண்ண அந்த சொல்லை சொல்லாமல் சொல்லி காத்து கொடிகள். இதுக்கு தான் கொடின்னு பேர். இன்னைக்கு பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் கொடி கட்டுறா. கொடி கட்டுறங்கிறது என்ன அர்த்தம், இதுதான் தாத்பரியம். நம்முடைய பக்தியை நிலைநாட்டும் போது ஒரு விழா பண்ணுறோம், எம்பெருமானுடைய விழா கொண்டாடு. அதனால தான் கொடியேற்றம் துவஜாரோகணம் சொல்கிறார். துவஜாரோகணம் கருட கொடி பறக்கூடானா எம்பெருமானுக்கு பிரம்மோத்சவம் தொடங்கி கொடுத்து இதோ எம்பெருமான் பரப்பட்டு விட்டான், ஆயத்தமாகிவிட்டான், அவனை சேவிக்கின்ற கொடி பறக்கும் பொழுது அவனுடைய அந்த விதானம். அந்த மாதிரி நம்முடைய பக்தியான எண்ணங்களான கொடி கட்டி பறக்கும் பொருட்டு உன்னுடைய கொடி வேணும்பா. அவன் பக்கத்தில் இருந்தாலும் ஒரு தைரியம். சாதாரண குழந்தை அப்பா கை கெட்டியாக பிடிச்சிக்குது, என்ன காரணம், அப்பா கூட இருக்காளேன்னு. அதுபோல் நாம் அத்தனை பேர் அவன்கிட்ட குழந்தை எம்பெருமான் நம்ம அருகாமல் இருக்கணும்னா அவன் இருக்கணும். அவன் இல்லைன்னு என்ன பண்ணுறது, அவன் அனுபவித்த ஆயுதங்கள் நம்ம இருக்கணும். அவன் அனுபவித்த அந்த கொடிகள் துவஜங்கள் பாஞ்ச பக்கத்துனா எம்பெருமான் பயன்படுத்தின அவன் உபயோகப்படுத்தின அந்த பொருள் என்னென்ன இருக்குது, எம்பெருமான் கொடியே இருக்கான், அவன் பலத்தில் நான் வந்திருக்கேன் அப்படின்னா அந்த பக்தி எந்த அளவுமே கெட்டு போகாது. எம்பெருமான் நிச்சயமாக நம்மளை ஏற்றியே தீருவாங்க. கொடியே விதானமே எம்பெருமான் வரான் அப்படின்னா ஒரு இடத்துல உட்கார்னா சாதாரண நாம் மனுஷன் சாதாரண தார்ஸ் பில்டிங்கில் உட்காரணுங்கிறோம், மழை பெஞ்சா கொடை பிடிச்சிக்கணும், ரெயின் கோட்டு போட்டுக்கணும். எம்பெருமான் உலகம் உண்ட பெருவாயா, அந்த உலகம் உண்ட பெருவான் வரான்னா அவனுக்கு என்ன அழகு பண்ணணும், அந்த மக்குட்ட தோரணங்கள் மேலே மண்ணா கூறாளம்னு பேர், மேல் தட்டி, அந்த மேல் தட்டிலாம் கட்டி அழகு புஷ்பத்தால் போடலாம், அந்த பட்டு துணிகளாலும் அப்படி மேல் தட்டிகள்லாம் கொடுத்து உம்மா ஆராதனை பண்ணும். நீ கொஞ்சம் கூட மழை வெயிலில் நனையப்படாது, காயப்படாது, சௌக்கியத்தோடு சுபீட்சமாக இருக்கணும்னு எம்பெருமான் அப்பாவி இந்த குழந்தை எல்லா விதமான கடாட்சம் கொடுத்து நான் கஷ்டப்படப்படாது, நான் அழகாக இருக்கணும்னு என்னையே நினச்சி ஒரே சிந்தியோன்னு நினச்சிட்டு இருக்கிய, உன்னை விடமாட்டேன்டா அப்படின்னு நினைக்கணும். என்ன சொல்கிறார், கோல விளக்கே கொடியே விதானமே. எப்படி பண்ணும், ஆலினையாய் குரலேலோ, அந்த ஆளிலை போல பிரளயமே அழியிற போகிறது. கடைசியில் என்ன மிஞ்சிருது, அந்த ஆளிலே கண்ணன் மட்டும் நிற்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம், உலகம் உண்ட பெருவாயா உலகில் கீர்த்தி அம்மானே. உலகத்துக்கே மூவடி மண் கேட்ட எம்பெருமான், உலகத்தே உண்ட பெருமான். மண்ணை சாப்பிட்டான் கண்ணன், அந்த யசோதா அதை படுவா என் மண்ணை சாப்பிட்டுட்டேடா, என்ன இவ்வளோ சண்டித்தனம் பண்ணுறேன்னு செல்லமாக தட்டி காமிக்கிறான்.
வாயத்தர அந்த மண்ணை எடுக்கிறேன்னு கையை விட்டான். ஒரு க்ஷண நேரத்தில் வாயை திறந்து காட்டினான். ஸ்வாமின்னே சகல லோக பிரவச்சீஜ லோக ஜீவதா நாம் விரக்ஷேன பிரவத்தீத ஜீவானதீதா ஜீவனேன மிருகதேன பிரதீத விரக்ஷேன அண்டதேன திரியாதேஜ தோஜேன பிரவத்தீஜ அண்டபிண்ட சராசரா. அந்த சின்ன வாய்க்குள்ள என்னென்ன காமிச்சிருக்கான்? எல்லா மலைகள், ஜலங்கள், நீர்நிலை, ஊர்வன, பறவன, திரிவன அனைத்துமே எம்பெருமான் காக்கின்றான். ஒரு க்ஷணத்தில் அப்படியே மாத்திரான். அந்த அவன் மாயமாக ஒரு எண்ணத்தை மறைச்சி, ஐயோ இப்படி காமிச்சுனா என்னை தெய்வம் சொல்லி என்னை விட்டுருவாளே, எனக்கு அம்மானு சொன்னோம், என்னை கொஞ்சணும், என்னை பாராட்டணும் செஞ்சேன்னா உடனே ஐஸ்வர்ய அந்த மனத்தில் மடியை மாற்றி அவன் குழந்தையாக அம்மாவாக மாற்றிக்கினான். அப்போ கண்ணனுக்கா தெரியாது? ஆளிலே மேத்த கண்ணன், அந்த உலகமே எல்லாமே அவனுக்கு தெரியும். என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது, யார் எப்படி நடத்தணும், செய்வன செய்விப்பன செய்கின்றன அனைத்தும் அவனுக்கு தெரியும். அப்படி கண்ணனை அவனை நினைத்து அருளேரோ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணோம் எம்பெருமானே, பிரார்த்தனை பண்ணோம். உனக்கு இவ்வளோ விதமான பல்லாண்டு செய்ய பாடுகின்றோம் எம்பெருமானே, உண்மை சேவிக்கின்றோம், பக்தி பலயமாக வந்திருக்கின்றோம். எங்களுடைய எண்ணங்கள், உடல், பொருள், ஆவி அனைத்தும் உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் சிந்தனைக்கு ஞானை நினைத்து நினைத்து எம்பெருமான் கண்ணனை நினைக்கிறேன். ஒரு வகையில் இன்னொரு வகையில் பாசித்திரம். உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லா கண்ணன். அந்த கண்ணனை பிறங்கோ எங்கே பார்த்தாலும் கண்ணன் இருக்கிறான். உன் ஹரி எங்கடா இருக்கா அப்படின்னு கேட்குற. அது எங்கே இருக்கான்? தூணில் இருக்கிறானா தூய்மை இருக்கிறானா? ஹரி என்ற பேரறமும். அங்கே பிரகலாதாளருக்கு ஹரி பிரத்யட்சமாக நரசிம்மா அனுக்குன்னா ஹரிநாம சப்தம் சொல்லிட்டா. அதனால் எல்லாரும் ஏந்து எம்பெருமான் சேவிக்க வேணாம்னு பல விதங்கள் ஹரிநாம சப்தங்கள் சொல்லி ஹரிநாம சங்கீதம் பல பேர் பாடுறா. மொத்த பேருடைய காரியங்கள் கிரௌஞ்ச பட்சிகள்லாம் கூவுறது. அத்தனை பேருடைய எண்ணங்கள் நிறைவேறும் விட்டு எம்பெருமானை நினைத்து என்ன சொல்ற? அப்பேட்ட வல்லமை வந்த கண்ணனை நினைத்து மணிவண்ணனை நினைத்து மாலே மணிவண்ணனாகிய பெருமாள் உய்ய கொண்ட பெருமாள் என்றெல்லாம் போற்றக்கூடிய திருமாலை நினைத்து உருகி நாம் சேவித்து வணங்கினோமானால் ஸ்ரீயப்பதியான கண்ணன் நம்மை காப்பாற்றுவான். அவன் திருவடிகளே நாம் சரணாதடைவோமாக. ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயத்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். லக்ஷ்மீ வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் கணசே பூஜா நித்யஸ்ரீ நித்யமங்கலம். திருவாடிப்பூரத்து ஜகத்துதித்தாழ்வாடியே திருப்பாவி 30 செப்பினாழ்வாடியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த வெண்பள்ளி வாடியே பெரும்புதூர் மாமனுக்கு பின்னால் ஆழ்வாடியே 143 உரைத்தாள் வாடியே உஜரரங்கற்கே கண் யுகந்தளித்தாள் வாடியே மறுவாரம் திருநல்லுவளன் ஆழ்வாடியே பண்புதுவே நகர்கோதி மலர்ப்பதங்கள் வாடிய அண்டாள் திருடிகளேசனம் நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.